மனிதர்கள் 3 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தான் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். நஃப்சுல் முத்மஇன்ன, 2வது நஃப்சுல் லவ்வாமா, 3வது நஃப்சுல் அம்மாரா. நஃப்சுல் முத்மஇன்ன என்பதை அல்லாஹ் தான் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். யா ஐயதுஹன் நஃப்சுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தும் மரதியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. ஓ நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஆத்மாவே, அல்லாஹ் உன்னை புரிந்து கொண்டான், நீயும் அல்லாஹ்வை புரிந்த நிலையில் உன் உடலை விட்டு வெளியேறுவாயாக, என்னுடைய நல்லடியார்களும் சேர்ந்து சொர்க்கத்தில் சந்தோஷமாக நுழைவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இது நஃப்சுல் முத்மஇன்னா. 2வது நஃப்சுல் லவ்வாமா. இது தவறு செய்யக்கூடிய மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து நிந்தித்து கொள்வான். அடிக்கடிக்கு நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேனே, நேர்வழி போகணுமே என்று நேர்வழிக்கு வந்து விடுவான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது சொல்கிறான், லா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, தன்னை நித்தித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக, தன்னை திரித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி காண்பிக்கிறான். மனுஷன் தவறிழைக்கக்கூடியவன் தான், அதிலிருந்து திரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். 3வது அல்லாஹ் சொல்கிறான் நஃப்சுல் அம்மாரா, இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தம் பிஸ்ஸு. நஃப்சுல் அம்மாரா இருக்க இது எப்போதுமே கெட்டதே தூண்டக்கூடியது, நல்லதன் பக்கம் வழிகாட்டவே காட்டாது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நஃப்சுல் முத்மஇன்ன என அல்லாஹ்வுக்கு எப்போதுமே பயந்து வாழக்கூடிய ஆத்மாவாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லது.